புகழஞ்சலி என்பது நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கான கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும். இலா கணேசன் அவர்கள் எனது நெருங்கிய நண்பர் என்று சொன்னால் பல பேருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். பல தடவை நான் கமலாலயத்திற்கு சென்று அவரோடு உரையாடி இருக்கிறேன். நல்ல நண்பர். ஒரே ஒரு விஷயம், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலா கணேசன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. பாரதத்திலே பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த நதிகளுக்கெல்லாம் பல பேர்கள் இருக்கின்றன. அந்த நதிகளெல்லாம் சென்ற இடங்களிலெல்லாம் அங்கே இருக்கின்ற மக்களை செழுமைப்படுத்துகிறது, அந்த மக்களை வாழ வைக்கிறது. அதைப்போல இலா கணேசன் அவர்கள் தஞ்சை மண்ணிலே பிறந்து 45 பிறந்து 2025 நம்மை விட்டு இறைவனடி சேர்ந்தார். ஆத்மா இறைவனோடு கலந்திருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருப்பார். அதுபோல அவருடைய பயணம் பிஜேபியிலே அவர் ஆற்றாத செயல்கள் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளாத பதவிகள் இல்லை. அதை போல கவர்னராக பல கவர்னராக, கல்கட்டாவுக்கு கவர்னராக இருந்திருக்காரு, பல கவர்னர். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கவர்னர் கொடுங்கப்பா போதுன்னு சொல்லிட்டு ஓடுற காலத்தில் பல கவர்னராக அவர் தேடி வந்திருக்கு. ரொம்ப சாதாரண மனுஷன், ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக பழகக்கூடியவர். ரொம்ப சிம்பிள்சிட்டி. காமராஜரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து நம்ம இலா கணேசனை தான் பார்க்க முடியும். அரசியலில் அப்பழுக்கற்றவர். ரெண்டாவது, அவருடைய இந்த சொல்லாடல்கள் யாரையும் காயப்படுத்தினதாக இல்லை. ஆளுங்கட்சியும் காயப்படுத்தாது, எதிர்கட்சியையும் காயப்படுத்தாது, எல்லாரோடையும் உறவாக இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கையை நிறைய பேர் எதிர்த்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்டை சேர்ந்த வீரபாண்டி பேசும்போது கூட சொன்னார், அவருடைய கொள்கைக்கும் எங்கள் கொள்கைக்கும் ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னையை பொறுத்தவரையும் அவர் பாரதத்துக்கான கொள்கையை சார்ந்தவர், தமிழர்களுக்கான கொள்கையை சார்ந்தவர். நீங்கள் தமிழராக பாரதத்தை சார்ந்தவராக இருந்தால் வணக்க வழிபாடுகளை கடந்து அவரை நீங்கள் சகோதரராக நேசிக்க முடியும். அவருடைய வாழ்க்கை தூய வாழ்க்கை, நதி போல ஓடிக்கொண்டிருந்தவர் இன்று நம்மை எல்லாம் விட்டு இறைவனடி சேர்ந்தார். அவருக்கு என்னுடைய தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக புகழஞ்சலியை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய பிஜேபியினுடைய தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அதை போல முன்னாள் தலைவர் அண்ணன் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும், பொன்னார் அவர்களுக்கும், அதிமுகவினுடைய தொடர் பயணமாக என்னோடு இருக்கக்கூடிய அக்கா வளர்மதி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், அதுபோல் கண்ணன், அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள், அவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க அப்பாவெல்லாம் எனக்கு ரொம்ப நட்பில் இருந்தவர். குமரி ஆனந்தெல்லாம் எனக்கு ரொம்ப நட்பில் இருந்தவர். அதனால் இந்த நிகழ்வு என்பது தமிழனுக்கானது, தமிழர்கள் ஒன்றுபடக்கூடிய நிகழ்வு. இதில் ஜாதி மதங்களுக்கு வேலை இல்லை. நாம் அனைவரும் தமிழராக ஒன்றிணைந்து இலா கணேசன் அவர்களுடைய புகழை மேலும் மக்கள் மத்தியிலே வளர்க்க பாடுபடுவோம். நமக்கு நல்ல பாரத பிரதமர் கிடைச்சிருக்காரு. இதுவரைக்கும் இந்திய ரூபாயில் அந்நிய செலவாணியை செய்ய முடியும்னு சொன்ன ஒரே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். டாலரையோ பவுண்டையோ நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அவருடைய சுதந்திர தின உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சுயமாகத்தான் சிந்திச்சாரா
இல்லை யாரும் இதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களான்னு. உண்மையிலேயே பெரிய சிந்தனையாளர், இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.